வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம ஹைட் அண்ட் சீக் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமாங்க, ஹைட் த வெஜிடபிள் அண்ட் சீக் யுவர் ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த குழம்பு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழம்பு. ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம 4 முருங்கைக்காய் எடுத்துக்கிறோம். அது இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வேக வச்சுக்க போகிறோம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய சத்து அதில் இருக்குது. இது நம்ம பிரித்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப தயங்குவாங்க. அதே மாதிரி நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போதும் இதுவே லஞ்ச் பேக்ஸில் ஃபுல்லாக இடத்த அடைச்சிக்கும். அதே சமயம் வெளியில் எல்லாத்துக்கு முன்னாடியும் இதை சாப்பிட்றது சங்கோஜமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டோம் தேவையான அளவுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது தானாக கலண்டு வரும். ஸோ அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிற அளவில் செய்யும்போது 6 பேர் அளவுக்கு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதில் 3 பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நல்ல ஒரு 2 கை அளவு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி செய்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும், இல்லைன்னா டேஸ்ட் கிடைக்காது நமக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கிறோம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போடுங்க. தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க. இதுவும் நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். மூடி போட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிய வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடணும், சூடுபட்டு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். சாம்பார் தூள் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுலேயே சீரகம், மல்லி எல்லாமே கலந்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குழம்புல நான் சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போது அது ஆறட்டும், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச முருங்கைக்காயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஷார்ப்பான ஸ்பூனில் இந்த மாதிரி அதனோட ஊனெல்லாம் எடுத்துடணும். நல்லா எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா எடுத்துருங்க. முருங்கைக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மசாலாவும் அரைச்சிட்டோம். நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் வதங்கினது நல்லா அரைச்சிட்டோம். முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். 3லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வேக வச்ச முருங்கைக்காயோட ஊன் பகுதியை நம்ம போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் பார்க்கும்போது என்ன வெஜிடபிள் போட்டுக்கோனே தெரியாது. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்டா கூட முருங்கைக்காய் தான் இதில் இருக்குது அப்படின்னே தெரியாது. வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ருவாங்க. வேக வச்ச தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட், காரக்குழம்பு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது காலையிலேயே நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு காலையில் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், மதிய சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். உங்கள் விருப்பப்படி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி பண்ணிட வேண்டாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருக்கட்டும். பாருங்கள், முருங்கைக்காயே தெரியல, பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். ஹைட் த வெஜிடபிள் அண்ட் சீக் யுவர் ஹெல்த். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹைட் அண்ட் சீக் காரக்குழம்பு, முருங்கைக்காய் காரக்குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.